இங்க இந்த சின்ன பையன் பொறந்ததுலேருந்து இந்த 4 பேய்ங்க அவன் கூட இருக்கு. அதனால அந்த பையனுக்கு நெறைய பிரச்சனை வருது. அதனால இந்த 4 பேய்ங்களும் அவன விட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. அத கேட்டு இந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். நாங்க உன் கண்ணுக்கு தெரியலனாலும் எப்பவும் கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த 4 பேய்ங்களும் மறைஞ்சு போகுது. அந்த சின்ன பையன் இப்ப பெரியவன் ஆகுறான். அவங்க சொன்ன மாரியே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா அவன் கூடவே தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோயின பார்க்க போறாரு. அப்ப அந்த பேய்ங்கலாம் கிடைச்ச பொண்ணுங்களே இந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு. இவனுக்கு எப்படியாவது இவள கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பஸ் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அவங்க ஆக்சிடென்ட் ஆன அதே பஸ். உள்ள பார்த்தா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப இருந்த அதே டிரைவர் தான் இருக்காரு. ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா டிரைவர் மேல போவாரு. கடவுள் நீ ஒரு 4 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. அதனால உனக்கு 500 வருஷம் பூமியிலே இருக்க தண்டனை தரேன்னு சொல்லி அவர் கீழே அமுச்சு விட்டுருப்பாரு. இறந்தவங்க எல்லாம் கடவுள்கிட்ட கூட்டு போய் விடுறதா இப்ப அந்த டிரைவரோட வேலை. அவங்க 4 பேரையும் கூப்பிடுறாரு. ஆனா அந்த 4 பேங்களும் வரமாட்டேங்குது. எங்க வாழ்க்கையில எந்த ஆசையுமே எங்களுக்கு நிறைவேறல. நாங்க ஏன் வரணும்னு சொல்லி டிரைவர் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு டிரைவர் சொல்றாரு, தேவதூதன் வந்து சொல்லலையா இந்த பையனை வச்சுதான் உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கிளம்புங்க, கடவுள் உங்களை கூட்டு வர சொன்னான்னு சொல்றாரு டிரைவர். அதுக்கு 4 பேய்களும் உன்னாலதான் எங்க வாழ்க்கையே போச்சு, இப்ப கொஞ்ச ரூபாய் டைம் கூட எங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்றாங்க. சரின்னு அவரும் விட்டுட்டு போறாரு. இப்ப ஹீரோட கண்ணுக்கு அந்த 4 பேய்களும் தெரியுது. முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மேல இந்த பாசத்துல மறுபடியும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துப்பாரு. முதல் பேய் சின்ன வயசுல ஒரு பையன்கிட்ட ஸ்டாம்பை திருடி இருக்கும். அதை வாங்கி கொடுத்து அவரோட ஆசையை நிறைவேற்றுறாரு. 2வது பேய்க்கு ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அவரோட ஆசையை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறாரு. 3வது பேய்க்கு அவங்க பையனை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதையும் நிறைவேற்றி அனுப்பி வைப்பாரு. 4வது பேய் அவங்களோட லவ்வரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால அதுக்குள்ள அவர் இறந்துருப்பாரு. இதை கேட்டதும் அந்த 4வது லேடி பேய் சோகமாகறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோ கட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறிடும். அதனால அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி பேய்களோடய சுத்தினதால ஹீரோயினை சுத்தமா மறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசி சமாதானம் பண்ணி அவங்களோட சேர்ந்துடுறாரு. இந்த படத்துல வர மாதிரியே ஒரு 4 பேய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.